ஹாய் நண்பா, வெல்கம் டு அவர் சேனல் லவ் டிப்ஸ் தமிழ். இந்த வீடியோவில் பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பசங்கக்கிட்ட இருக்கிற ஒரு குவாலிட்டி என்ன அப்படின்னா மிஸ்டீரியஸாக இருக்கிறது. அதாவது மர்மமாகவே இருப்பான். அந்த பையனை பற்றி தெரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிற ஆர்வம் ஆட்டோமேட்டிக்காக அந்த பொண்ணுக்கு வரும். அந்த அளவுக்கு ரொம்ப சைலண்ட்டாகவும் ரொம்ப மிஸ்டீரியஸாகவும் இருப்பான். அப்படிப்பட்ட பையனாக எப்படி மாறுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஏன் அப்படின்னா அந்த குவாலிட்டி நிறைய பேருக்கு இருக்கும். ஆனால் அந்த குவாலிட்டியை தொடர்ந்து நம்ம டம்ப் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ அந்த குவாலிட்டி எப்படி இம்ப்ரூவ் பண்ணி பொண்ணுங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலோட நோக்கம் நெகட்டிவ் மைண்ட் செட்டில் இருக்கிற பசங்களை பாசிட்டிவ் மைண்ட் செட்டுக்கு மாற்றி சக்ஸஸ் ஆகிறது மட்டும்தான். நம்பர் 1, டோன்ட் டாக் டூ மச் அபவுட் யூ. ஒரு பொண்ணுக்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா உங்களை பற்றி அதிகமான இன்ஃபர்மேஷனை அந்த பொண்ணுக்கிட்ட பேசவே கூடாது. அதுக்கு பதிலாக அந்த பொண்ணை பற்றி நீங்கள் நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அந்த பொண்ணோட எக்ஸ்பீரியன்ஸ், அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, அந்த பொண்ணோட லைஃப்பில் நடந்த சில ஸ்பெஷலான மூமெண்ட்ஸ், அதை பற்றி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதாவது அந்த பொண்ணு சொல்லும்போது நீங்கள் ரொம்ப ஆர்வமாக லிசன் பண்ணுற மாதிரி ஆக்டாவது கொடுக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் உங்களை பற்றி அதிகமாக பில்டப் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு சிம்பிளாகவே போர் அடிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அந்த பொண்ணுக்கு நீங்கள் மிஸ்டீரியஸாக தெரிய மாட்டீங்க. ஸோ அந்த பொண்ணு ஓகே இவன் தானே, அவனை பற்றி கேட்டோம் அப்படின்னா அவன் பேசாமல் அள்ளி விட்டுக்கிட்டு இருப்பான், நம்மளை விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொண்ணுங்க கூட பேசுகிறதையே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. நம்பர் 2, நாட் ஆல்வேஸ் சே எஸ். சில பசங்க இருப்பாங்க, பொண்ணுங்க என்ன சொன்னாலும் எஸ் மட்டும்தான் சொல்லுவானுங்க, நோ சொல்லவே மாட்டானுங்க. உங்களுக்கு சில விஷயங்கள் பிடிக்கல அப்படின்னா நோ சொல்லணும். அந்த மாதிரியான பசங்களை தான் பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ரியலாகவே ஒர்க் இருக்குது அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல இந்த டைமில் ஒர்க் இருக்குது, ஸோ நம்ம முடிச்சுட்டு வேணால் நம்ம மீட் பண்ணலாம், இல்லை வெளியே போகலாம், இல்லை நம்ம பேசலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லணும். அதே மாதிரி உங்களுடைய ஒர்க்கை நீங்கள் போஸ்ட்போன் பண்ணிவிட்டு அந்த பொண்ணுக்கான டைமை நீங்கள் ரொம்ப நேரம் ஒதுக்கி கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய அவைலபிள் அந்த இடத்துல அதிகமாக இருக்கும். ஸோ அந்த பொண்ணு உங்களை லோ வேல்யூவாக பார்ப்பாங்க. ரெண்டாவது நீங்கள் மிஸ்டீரியஸாகவும் தெரிய மாட்டீங்க. இந்த இடத்துல நீங்கள் நோ சொல்கிறீங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு எப்படி ஃபீல் ஆகும் அப்படின்னா நம்மளை தவிர அவனுக்கு ஒரு லைஃப் அப்படிங்கிறது இருக்குது, அவனுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்குது. ஸோ அதில் போய் நம்மளும் கலந்துக்கிட்டு என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும். ஆனால் நீங்கள் எப்பயுமே எஸ் மட்டும்தான் சொல்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஃபீல் வராது. நம்ம மட்டும்தான் நம்ம சொல்கிறத தான் கேட்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலை ஒரு பொண்ணுக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களை ஈஸியாக மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நம்பர் 3, டோன்ட் டாக் அபவுட் யுவர் பிளான் இன்ஸ்டெட் ஆஃப் பிரிங் இட் ரியாலிட்டி. நிறைய பசங்க பார்த்தீங்க அப்படின்னா நான் உனக்காக அது பண்ணுவேன் இது பண்ணுவேன் அப்படின்னு வார்த்தையில் மட்டும்தான் சொல்லுவானுங்க. ஒரு விஷயத்தை கூட ரியல் லைஃப்பில் அந்த பொண்ணுக்காக பண்ணியிருக்க மாட்டானுங்க. அப்படிப்பட்ட பசங்களை பொண்ணுங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அந்த பொண்ணுங்க உங்களை பிடிக்கிற மாதிரி வேணால் காட்டிக்கிடுவாங்க. நீங்கள் ஏதாவது ப்ராமிஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த பொண்ணு நம்பவே நம்பாது. இதைத்தான் போன வாரமாக சொன்னேன், இந்த மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வார்த்தையை காற்றுல தான் எழுதுவாங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் அந்த பொண்ணுக்கிட்ட உங்களுடைய பிளானை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பதிலாக அதை ரியல் லைஃப்பில் பண்ணி அந்த பொண்ணை சர்ப்ரைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஒர்த்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் அடுத்த லெவலுக்கு போகும். இவன் சொல்லாமல் கூட ஏதாவது பண்ணிவிட்டு நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணிடுவாயா அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த பொண்ணுக்கு நீங்கள் இன்னும் மிஸ்டீரியஸாகவும் ரொம்ப அட்ராக்டிவாகவும் தெரிய ஆரம்பிப்பீங்க. நம்பர் 4, லிமிட்டட் அவைலபிலிட்டி. நிறைய பசங்கக்கிட்ட இருக்கிற பிரச்சனையே என்ன அப்படின்னா ஒரு பொண்ணை லவ் பண்ண ஆரம்பித்த உடனே அந்த பொண்ணுக்காக தன்னுடைய லைஃபையே அர்ப்பணிச்சிருவாங்க. இது மிகப்பெரிய ரெட் ஃப்ளாக். ஏன் அப்படின்னா ஒரு பொண்ணு உங்களுக்கு கால் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் ரிசீவ் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. சேம் டைம்ஸ் நீங்கள் ஒரு வாட்டி கால் பண்ணுறீங்க, ரிசீவ் பண்ணல அப்படின்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். அந்த பொண்ணு கால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் கால் பண்ணுங்கள். மோர் தென் 2 டைம்ஸ்க்கு மேலே காலோ மெசேஜோ பண்ணவே கூடாது. அப்படி நீங்கள் திரும்ப திரும்ப பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு நீங்கள் ஒரு நார்மலான சீப்பான ஒரு ஸ்டாண்டர்ட் இல்லாத ஒரு பொருளை தெரிய ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவன் தானே எப்போ வேணாலும் நம்ம பேசிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுத்துரும். ஸோ எப்பயுமே ஒரு வாட்டி கால் பண்ணுங்கள், வெயிட் பண்ணுங்கள். அதே மாதிரி 2 மெசேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பொண்ணு பார்க்கல அப்படின்னா அடுத்த மெசேஜை ஷேர் பண்ணவே பண்ணாதீங்க அன்டில் அன்லெஸ் அந்த பொண்ணு ரிப்ளை பண்ணுற வரைக்கும். ஸோ உங்களுடைய அவைலபிலிட்டி அப்படிங்கிறத நீங்கள் கம்மி பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய லைஃபுக்கு உங்களுக்குன்னு சொல்லிட்டு சில ஒர்க் இருக்கும் தெரியுமா, அதை பண்ணுறதுக்கு ப்ராப்பராக பிளான் பண்ணுங்கள். அதை பண்ணி முடிச்சுட்டு மிச்ச டைமில் இந்த பொண்ணுக்கிட்ட பேசுங்க, தப்பே கிடையாது. ஸோ டூ மச் அவைலபிலிட்டி ஒரு பொண்ணுக்கு கண்டிப்பாக போரிங்கான ஒரு ஃபீலை மட்டும்தான் கொடுக்கும். அது உங்களுக்கு எந்த அளவுக்கும் கை கொடுக்காது. நம்பர் 5, ஒரு பொண்ணை புகழ்ந்து பேசினா கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு பிடிக்கும். ஸோ அந்த பொண்ணுக்கிட்ட ஏதாவது ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக காம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். சேம் டைம்ஸ் நான் காம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காக வலியக்கூடாது. ஸோ ரியலாகவே அந்த பொண்ணு ஒர்த்து அப்படின்னா நீ சூப்பரியா, உன்னால் மட்டும்தான் இது பண்ண முடியும், மற்ற பொண்ணுக்கிட்டேருந்து நீ டிஃப்ரெண்ட்டாக தெரியிற அப்படிங்கிற மாதிரியான சில காம்ப்ளிமெண்ட்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் காம்ப்ளிமெண்ட் பண்ணுறங்கிறது அந்த பொண்ணுக்கு தெரியக்கூடாது, என்னது நம்மளை ஓட்டுற மாதிரி தெரியுது அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுத்துடக்கூடாது. ரியலாகவே அந்த பொண்ணு ஒர்த்து அப்படின்னா நீங்கள் காம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் காம்ப்ளிமெண்ட் பண்ணலைனாலும் கூட பரவாயில்லை, அந்த பொண்ணுக்கிட்ட இருக்கிற குறைய எப்பயுமே சொல்லவே சொல்லாதீங்க. ஏன் அப்படின்னா பொண்ணுங்களுக்கு குறை சொல்கிறவங்கள பிடிக்கவே பிடிக்காது. அப்படியே நீங்கள் குறை சொன்னாலும் அந்த பொண்ணு திருந்தாது. ஏன் அப்படின்னா அந்த பொண்ணாக மனசு வச்சா மட்டும்தான் அந்த குறையை ஓவர் கம் பண்ணிவிட்டு உங்களுக்காக ஏதாவது ஒன்று பண்ணும். ஸோ நீங்கள் சொல்லி அந்த பொண்ணு மாறும் அப்படின்னு எதிர்பார்க்குறத இன்றைக்கே ஸ்டாப் பண்ணுங்கள்.
ஃபைனலி என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பொண்ணுங்களுக்கு நிறைய விஷயங்கள் பிடிக்கும். அந்த ஃப்ளோவிலேயே நீங்கள் போக ட்ரை பண்ணுங்கள். அந்த ஃப்ளோவில் போய் உங்களுக்கு என்ன தேவை, அன்பு தேவை அப்படின்னா எடுத்துக்கலாம். இல்லை நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த பொண்ணோட ஃப்ளோவிலேயே போயிட்டு மிஸ்யூஸ் பண்ணிட்டு போயிடுவானுங்க. ஆனால் நிறைய பேர் ரொம்ப உண்மையாக இருப்பானுங்க, நல்லவனாகவும் இருப்பானுங்க. ஆனால் அவன் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் நின்று வந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுவான். அப்போனா அவனுக்கு கண்டிப்பாக பெயினையும், அதாவது உன்னோட எக்ஸ்பெக்டேஷன் மிஸ் மேட்ச் ஆகலை அப்படின்னா நீ அழுதுகிட்டு தான் உட்காருவ. ஸோ நீ ஆல்ரெடி நல்லவனாக தான் இருக்க. ஸோ அந்த பொண்ணோட ஃப்ளோவிலேயே போய் உனக்கு என்ன விஷயம் தேவை அப்படிங்கிறத அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து கேட்டு வாங்கிக்கோ, தப்பே கிடையாது. சில சமயங்களில் பாராட்டலாம். நம்மளை விட அவங்க வந்து ஹை வேல்யூவாக இருக்காங்க அப்படின்னா பாராட்டுங்க, இஷ்யூவே கிடையாது. ஏன் அப்படின்னா எண்ட் ஆஃப் த டே 2 பேரோட ஹாப்பினஸ் மட்டும்தான் அந்த இடத்துல முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம். நான் அதற்கான வீடியோவும் மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.